எனக்கு வந்து மக்கள்கிட்ட வாய்ஸ் இருக்குது, செல்வாருக்கு ஓகே. நான் ஒரு ஸ்டாராக இருக்கேன், என்னை புகழ்ந்து வச்சுருக்காங்க, உச்சியில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மக்கள் உங்கள் நம்பிக்கை என்ன வச்சுருக்கீங்க, இதை தான் ஹைலைட்டாக பார்க்குறார். இதை தான் கிட்டத்தட்ட பேசினார் லாஸ்ட் ஒரு ரெண்டு மேடைக்கு முன்னாடி பேசினார். ஆமாம். அப்போது இதனுடைய பயணத்தில் தான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஈசிஆர் சரவணன், சேலம் பார்த்திபன், இன்னும் முக்கியமான கிட்டத்தட்ட 6-7 பேர் இந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி இருக்காங்க. அதில் நம்ம புஷி இருக்கார், அருண்ராஜ் இருக்காங்க, நிர்மல் குமார், எல்லாமே இன்றைய லிஸ்ட்டில் ஒரு 15 பேர்கிட்ட இருக்காங்க. இதில் மேற்கொண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் உள்ளே வர்றாங்க. ஸோ அதனால் விஜய் பேருக்கு ஊரில் என்ன மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது, மக்கள்கிட்ட என்ன செல்வாக்கு இருக்குது, அவர்களை மட்டும்தான் ஃபில்டர் பண்ணுறாங்க. ஓகே. ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. அதை வந்து இப்போது அப்படி ஃபில்டர் பண்ணாலுமே சார், இப்போ திமுக அதிமுகவில் ஒரு கவுன்சிலரு இல்லை ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு இதை பண்ணி வச்சுருப்பாங்க முன்னாடியே. அவங்களுக்குன்னு ஒரு பயங்கரமான எம்பையர் கிரியேட் ஆகிருக்கும் ஒரு ஏரியாவில். அப்படி இருக்கும்போது இப்போ ஒருத்தர் வந்து நியமனம் பண்ணி உள்ளே கொடுக்கும்போது அந்த அளவுக்கு அந்த டஃப் ஃபைட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கொடுக்க முடியுமா முடியாது ரெண்டாவது விஷயம். ஏன்னா இப்போ விஜய் 24 கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவரோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி தெரியும், இந்த ரசிகர் தொண்டலை மாதிரி எப்படி போகிறாங்க. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே எல்லார் கட்சியிலுமே இருந்தவர்கள். அதான் கேட்குறேன், விஜய் ரசிகர்கள் பட் மற்ற கட்சிகள் இருந்தவர்கள் தான். அதை தவிர்க்க முடியாது. நீங்கள் இப்போ நம்மளுடைய விரும்புகிற ஒருத்தர் தலைவனாக ஏற்றுக்கொள்ளப்படுறது இவர்களுக்காக தான் உழைக்க ரெடியாக இருக்காங்க. அவங்க அங்கே சில 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 சூழ்நிலையை சந்தித்து தான் ஆகணும், வர வழி இல்லை. அன்னைக்கு வந்து அவருடைய நட்பு வந்து டிஎம்கேல இருந்திருக்கலாம், இவரே ஓட்டு கேட்டிருக்கலாம்.